அடிப்படை அரசியல் கோட்பாடாக வச்சிருக்கிற கட்சி எந்த கட்சின்னு சொல்லித்தான் தெரியணுமா? அதுக்கு இப்போ அதிகார மமதை ரொம்ப 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 அதிகமா வந்திருக்கு. ஒன்னும் பயப்படாதீங்க. 2026ல கண்டிப்பா மக்களால அந்த கட்சி தூக்கி எறியப்படும். எந்த கட்சின்னு என் வாயால நான் சொல்லி அந்த கட்சிக்கு விளம்பரத்தை நான் செய்ய மாட்டேன். இப்பெல்லாம் அந்த கட்சியோட இலக்கு என்னவா இருக்கு தெரியுமா? அறிவு திருவிழா நடத்துறது இல்ல, அங்க அவதூறு திருவிழாவா மாத்துறது. அப்புறம் எஸ்ஐஆருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்னு சொல்லி இந்த சார இந்த சார பேசித்தான் விளம்பரமே தேடிக்கிறாங்க. இந்த சார் யார் தெரியுமா? இந்த சார் மக்களோடு இதயபூர்வமாக இரண்டரை கலந்த சார் தான் இந்த சார். இதயபூர்வமா தான் சார் கலப்பாரு, கைய கூட கொடுத்துட மாட்டாரு. 20 அடிக்கு மேல நின்னுட்டு அந்த கும்பலை பார்த்து பாட்டு வேணாலும் பாடுவாரு. ஆனா மறந்தும் கூட அந்த கும்பல் கிட்ட பேசிடவே மாட்டாரு. அப்படி தொட்டு கூட பார்க்க மாட்டாரு. ஆனா இதயபூர்வமா இரண்டரை கலந்துருவாரு. அப்புறம் எவனையாவது தொடர்றதுக்கு பக்கத்துல போயிட்டோம்னா மொத்த கும்பலும் நம்மள வந்து சதைச்சிருவாங்க. அதனால இதயத்தோட இரண்டரை கலந்துட்டா போதும், வேற எதுவும் வேணாம். அவங்க ஏன் தெரியுமா மூளை மலங்கி போய் முழங்குறாங்க? இப்படி மக்கள் சக்தி கூட நாம வரோம்ல, அதனாலதான். சொன்னா நம்ப மாட்டீங்க, நம்ம இன்னும் அவங்க மேல முழு விமர்சனத்தை வைக்கவே ஆரம்பிக்கல. சும்மா அப்படியே போற போக்குலதான் பாயசம், பச்சரிசி பாயசம், சேமியா பாயசம், அப்பளம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் அப்பளம் கூட நசுக்காம நாகரிகமா தான் செய்யறோம். அப்பளம் மட்டும்தான் நசுக்கல, ஆனா சுத்தி வந்த மக்களை நசுக்க வச்சோம்ல. சும்மா போற போக்கல பாட்டிலுக்கு 10 ரூபாய் 10 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னு பாடினதுக்கே எத்தனை மக்கள் குதிச்சு செத்து போனாங்க தெரியுமில்ல? எப்படி அத கூட இவங்கனால தாங்கிக்க முடியலைங்க. இதெல்லாம் பார்த்து பயந்து நடுநடுங்கி அவங்களோட என் பேராயம் 50 குழுக்களை கொண்டு அதிரி புதிரியா திங்க் பண்ணி நம்ம மேல, அதாவது இந்த சார் மேல மக்கள் ஏற்றுக்கொள்ளும் விமர்சனத்தை வைக்க முடியாம போயிருச்சு. இந்த என் பேராயம் யாருன்னு தெரியல, அந்த 50 குழுக்களும் யாருன்னு தெரியல. சார் நீங்க சொல்ற அந்த 8லயும் நான் இல்ல, அந்த 5லயும் நான் இல்ல சார். சார் ஏதோ அதிரி புதிரின்னு சொன்னீங்கல்ல, அதுல ஒரு புதிரியா வர ஆளுதான் சார் நானு. மக்கள் ஏத்துக்கிற அளவுக்கு உங்க மேல விமர்சனம் வைக்க முடியல அப்படிங்கறத நான் ஏத்துக்கிறேன்னு சார். ஏன்னா உங்க மேல விமர்சனம் வச்சா மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க சார். யாரு ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த பஃப் வச்ச பிளவுஸ் போட்ட பழனிக்கா இருக்காங்கல்ல சார், அவங்கனால ஏத்துக்க முடியல சார். நான் சொன்னேன் சார், புள்ள ஐசியூல சீரியஸா கிடக்கும் போது நீ எதுக்குக்கா இங்க வந்த, இது தப்பு இல்ல அப்படின்னு கேட்டேன் சார். கேட்டதுக்கு அக்கா என்ன தெரியுமா சொன்னாங்க? ஐசியூல என்ன என் புள்ள பக்கத்திலேயே வேணா உட்காந்துட்டு இருக்க முடியும்? காலையில சாயங்காலம்னு கூப்பிடுவாங்க, போய் பாப்பேன். அதத்தான் 10 நாளா நான் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன். தலைவர் ஒரே நாள் தான் வருவாரு, அதையா நான் விட்டு வைக்கணும்? ஆட புள்ள சாகாம பொழைச்சே இருந்தா இன்னொரு 10 நாள் ஹாஸ்பிட்டல்லே தானே கிடக்க போறேன். ஆனா தலைவனை பாக்குறது நாளைக்கு கிடைக்குமா? பஃப் வச்சு தச்ச ஜாக்கெட்டா அப்புறம் நான் எப்பதான் போடுறது? நான் அதுக்குதான் வந்தேன் அப்படின்னு அக்கா சொல்லுச்சு. நான் அக்கா கிட்ட போய் அக்கா உன் தலைவர் லேட்டா வராருக்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த அக்கா சொல்லுச்சு, நான் அவரை லேட்டா வர சொன்னதே நான் தான். நீங்க எதுக்கு வெயில்ல வந்து கஷ்டப்படுறீங்க? நீங்க அப்படியே பொழுதோட வாங்க. அதாவது நீங்க ஏசி பஸ்ஸுக்குள்ளேயே இருந்தீங்கன்னா பரவாயில்ல, கரூர்ல வந்து நீங்க மேல ஒரு 15 நிமிஷம் பேசுறதுக்கு நிக்கணும்ல வெயில்ல. நாமக்கல்லையே 10 நிமிஷம் வெயில்ல வாடி வதங்கி போயிட்டியல்ல தலைவா, அதனாலதான் கரூருக்கு நீ பொழுதோட வந்தா போதும் நான் சொன்னேன். எங்களுக்கு என்ன வேலையா, வெட்டியா, வெங்காயமா? நீ ஜாலியா வா தலைவா, எங்களுக்கு எந்த வேலையும் இல்ல. நாங்க இங்கேய எங்களுக்கு தண்ணி தேவையில்லை, நிக்க இடம் தேவையில்லை, வெயில் இருந்தா பிரச்சனை இல்ல, சோறு தேவையில்லை, பாத்ரூம் போக தேவையில்லை, எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நீ பொழுதோட வெயில் இல்லாம சந்தோஷமா வந்துட்டு போனா மட்டும் போதும். பாருங்க இப்படி பேசிட்டாங்க. நான் சொன்னதுக்கு அக்கா இதை ஏத்துக்கல தானே? பாருங்க உங்க மேல வச்ச குற்றச்சாட்டு அக்கா ஏத்துக்கல. அதனாலதான் அந்த கட்சியோட தலைவர் எந்த கொம்பனாலும் எங்களாச்சி வீழ்த்த முடியாது அப்படின்னு அதிகார மயக்கத்துல பேசியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அந்த கட்சி தலைவருக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தன்னை ஒரு பெரிய கொள்கைவாதியா காமிச்சுக்குவாங்க. தமிழர்கள் தான் என் உசுறு, தமிழ் மண்ணு தான் எல்லாமே அப்படி நல்லா பேசுவாங்க. தமிழ்நாடு, தமிழினம், தமிழ் மொழி அப்படின்னு அப்படியே கொள்கை நீண்டுகிட்டே போகும். அப்படி ஒரு கொள்கை சங்கம் எடுத்து
ஊ அப்படின்னு ஊதுவாங்களாமா. இத எல்லாத்தையும் ஒரு கட்சி 53 வருஷமா ஊதிக்கிட்டு தான் இருந்தது. சாரி, 75 வருஷமா ஊதிக்கிட்டு இருந்தது. ஆனா பாருங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாப்பா, அதாவது இந்த சார் என்கிற விஜய பார்த்து, அந்த பாப்பாவை பார்த்து பயந்து போய் 75 வருஷமா ஊதிக்கிட்டு இருந்த அந்த சங்கம் எடுத்து திருப்பி ஊதுறாங்க. பாப்பா பாப்பா அப்படி பப்பர 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 பப்பா பாபா அப்படின்னு. பவள விழா பாப்பா, நீ சாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, நீ நல்லவர்களை போல் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா, பப்பர பப்பர பாபா அப்படின்னு ஊத ஆரம்பிச்சிருக்கு. ஏங்க விஜய் சார் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் எழுதி கொடுத்தாங்கல்ல, அது ஆறு சார். சார் இப்ப என்ன எடுத்துக்கங்க, நான் இவ்வளவு பேசுறேன்ல, இது யார் எழுதி கொடுக்குறா? எங்க ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் முன்னாடி உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாரு பாருங்க. இப்ப ஏதோ புதுசா எழுதிட்டு இருக்காரு, என்னங்கறத அவர் எழுதி முடிச்சுக்கு அப்புறம் சொல்றேன். ஹலோ, சீக்கிரம் எழுதுங்க. விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்ல, சீக்கிரம் எழுதுங்க. எது எஸ்ஐஆர்ல கூட யாரும் ஒன்றிய அரசை எதிர்க்காம விஜயத்தான் எதிர்த்தாங்களா? சார் அது விஜய் எழுதுறது சார், நீங்க என்னத்தையும் எழுதி தொலைச்சிங்களா? அதை சொல்லுங்க, நான் வீடியோ சொல்லணும்ல. சார்னா என்னன்னே தெரியாது விஜய்க்கு அப்படின்னு எழுதிருக்கீங்களா? உண்மையாலுமே சார்னா என்னன்னு அவருக்கு தெரியாதா? எது அவங்க கட்சி தொண்டர்கள்ல பாதி பேத்துக்கு மேல ஓட்டு கிடையாதா? இதத்தான் எழுதுனீங்களா? சார் அது விஜய்க்கே தெரியும் சார், நல்லா எழுதுவீங்கன்னு பார்த்தா மறுபடியும் அதேவே. விஜய்க்கு தெரியாத விஷயத்த ஏதாவது எழுதுங்க சார். சார் 2 லைட்டை வச்சு உட்கார்ந்து இருக்கிறோம், கேமரா ஆன்ல இருக்கு, பின்னாடி ஒரு பச்சை லைட் இருக்குது, ஏதோ வித்தியாசமா எழுதுங்க சார். முதல்ல விஜய் ஓட்டு போடணும்னாலே அவரு சார் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுமா? அதை யாரும் எழுதி கொடுத்ததை இங்க வந்து எழுதிடக்கூடாதுன்னு சொல்றீங்களா? ஓகே அத நான் பேசுறேன். சார் நீங்க ஜெயிக்கிறதெல்லாம், அதாவது விஜய் சார் நீங்க ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல எஸ்ஐஆர் ஃபார்ம ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணணும். உங்க அப்பாவோட ஓட்டர் ஐடி வேணும். நீங்க கேட்டா அவர் கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல சார். அதுக்கு முதல்ல உங்க அப்பா கிட்ட நீங்க போய் மன்னிப்பு கேட்கணும். அப்பா அவசரப்பட்டு தப்பா பேசிட்ட, எனக்கே ஓட்டு இல்லாம போகும்னு தெரியாம போச்சு. அப்பா உன்னோட ஓட்டர் ஐடி நம்பரை மட்டும் கொடு அப்பா, இல்லைன்னா எனக்கே ஓட்டு இல்லாம போயிடும் அப்பா. ஆமா அப்பான்னு போடாம பாப்பான்னு போட்டது தப்புதான்ப்பா. அறிவு திருவிழாவை அவங்க நடத்துனது சரிதான் அப்பா. எனக்கு அறிவில்லைன்னு ஒரு விழா எடுத்ததே சரிதான் அப்பா. அங்க வந்து பேசினவங்க எல்லாம் எனக்கு அறிவூட்டினது மட்டும் இல்லாம என் நெஞ்சில் குடி, அப்படி சொல்லக்கூடாது, என் நெஞ்சில் குடி இருக்கும் என் ரசிக மக்களுக்கெல்லாம் அறிவூட்டிட்டு தான்ப்பா போயிருக்கிறாங்க. அத புரிஞ்சுக்காம பேசுனது தப்புதான் அப்பா. பாசாங்கு காட்டல் ஆகாது பாப்பா, இது எனக்கு நானே வச்சுக்கிட்டா அப்பா. அதிரி புதிரி புன்னகை உங்களை கணக்குல எடுக்காம போனது தப்புதான், மறைச்சுக்கோங்க. நீங்க என் பேர் ஆயத்திலையும் 50 குழுக்கள்லயும் இல்லாம போயிட்டே இவ்வளவு அடி அடிக்கிறீங்களே, இனி அவங்க அடிச்சா யாரும் அடிக்க வேணாங்க, புன்னகையோட வாழ்த்துங்க. நீங்களும் நம்ம விஜய மட்டும் இல்லைங்க, அவங்க ரசிகர்களையும் புன்னகையோட வாழ்த்துவோம். முதல்ல எல்லாரும் அந்த சார் ஃபார்ம ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.